வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் வரவேற்பும். இன்றைய வோல்டன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பிளான் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெசன்டேஷனே வந்து முழுமையாக நம்மளுடைய வோல்டன் பிளானில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் அடையணும்னு ஆசைப்பட்டு நம்ம வோல்டனில் பங்கெடுத்துக்கிட்டோமோ அந்த பங்குக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த மாதிரி வருமானம் வர நம்மளுடைய நம்ம என்ன இந்த பிளான்ல எதை ஃபாலோ பண்ணணும், இந்த பிளானை நம்ம டீம்ல எப்படி சொல்லி கொடுக்கணும், இந்த பிளான்ல நம்ம டீமை டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் செஞ்சா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு வழிமுறையோட நம்ம வந்து வெற்றியை வோல்டன்ல அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் இது. இதில் வந்து நம்ம பொருளை பற்றிலாம் பேசவே போகிறது இல்லைங்க. முழுமையாக என்டையர்லி இந்த பிளானில் எப்படி ஜெயிக்கணும், எப்படி நம்ம ஆர்பி எடுக்கணும், எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், பிளான் எப்படி சொல்லணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய இபிஎல் சிஸ்டம் ஆண்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல்னு சொல்லி உங்கள் டீமில் ஒரு ஒரு வழிமுறையை எல்லோரும் தொடர்ந்து அதை செய்யக்கூடிய ஒரு வேலை நடந்தது அப்படின்னாலே அந்த டூப்ளிகேஷன் சொல்லக்கூடிய எல்லோரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் அந்த ஒரு கூட்டமும் பெருகும், உங்களுடைய டீம் பெருகும், எல்லாரும் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒரு அருமையான சிஸ்டமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுடைய டீமில் இருக்கவங்க உட்காரணும். யாரெல்லாம் பிஸ்னஸில் நிஜமாகவே இன்ட்ரெஸ்டடாக இருந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கோ, சும்மா இங்கே வந்து ப்ராடக்ட்டுக்காக இதுக்காக நம்ம ஜாயின் பண்ணோம், ஆனால் அதில் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டி இல்லையோ, அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதனால நம்ம வந்து நம்ம எந்த வழியில் போனால் இந்த பிஸ்னஸை ஜெயிக்கலாங்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதுக்காக தான் இது. ரெடியா? இன்னும் யாருக்கெல்லாம் நீங்கள் உங்கள் டீமில் தெரியப்படுத்தணுமோ, ஞாபகப்படுத்தணுமோ, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வர சொல்லுங்கள். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த பிஸ்னஸை எந்த வழியில் போகணுங்கிறதுக்கான அத்தனை தகவலும் இருக்கும். ஓகேவா? சரி. மார்க்கெட்டிங் பிளான், ஷாப், ஷேர் அண்ட் ஏர்ன். சிம்பிளான இந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம பொருளை வாங்கினோம், நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், அந்த அனுபவத்தை நம்ம மக்களிடையே பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு. இவ்வளோதாங்க சிம்பிளான விஷயம். இதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம ஜாயின் பண்ணுறோம், இந்த பிஸ்னஸில் எடுக்கணும் அப்படின்னா இந்த பொருளை வாங்கிறதுக்கு பணம் எங்கே கட்டணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். பணம் நம்ம வந்து அமௌண்ட் இந்த ப்ராடக்ட் வாங்க பர்ச்சேஸ் பண்ண கட்டக்கூடியது. யார் கையிலையோ நான் வந்து வெளியில் கேஷ் கொடுத்தேன், நான் அவருக்கு ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், அவர் கம்பெனிக்கு அனுப்புவார் பண்ணுவாருன்ட்டு எந்த விதமான ரிஸ்க்கோ எதுவுமே தேவையில்லை, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது செஞ்சு ஃபைனான்ஷியலியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கும் கம்பெனிக்கும் பொறுப்பில்லை. ஓகேங்களா? அதனால கம்பெனி பேங்க் டீட்டெயில் எப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் 2 பேங்க் டீட்டெயில் இருக்கு. ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டாக் பேங்க்கு, ரெண்டுமே உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்கும். இதில் முன்னால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஸ்லைடில். இதை வந்து ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பணம் என்ன ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த ப்ரூஃப் நீங்கள் கட்டினதுக்கான ப்ரூஃபை வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஏஜென்ட் ஐடி நம்பரும் நேம் ரொம்ப முக்கியம். பணம் கட்டினா மட்டும் பத்தாது, அந்த பணம் யாருடைய பங்குல யாருடைய கணக்கில் போகணும், வேலெட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நபருடைய வோல்டன் ஐடி நம்பரும் அவருடைய பேரும் நீங்கள் நிச்சயமாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட பணம் கட்டினதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பெனியில் மிஸ்டர் பிரதீப்புக்கோ எனக்கோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டா அதுக்கு அடுத்தது தான் உங்களுடைய பர்ச்சேஸுக்கான அந்த இகேஷ் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இகேஷ் வந்து உங்களுடைய ஐடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதை வச்சு தான் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ USD 162 நீங்கள் $12,960 கட்டினீங்க அப்படின்னா $165-62 யூஎஸ் அதாவது USD. இது வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். இது ஒன்றும் டாலரில் கன்வெர்ட் ஆகலாம் உங்களுக்கு வருதோ இல்லை நீங்கள் டாலரில் கட்டலாமான்ட்டுலாம் கிடையாது. இது 10 நாடுகள்லையும் கம்பெனி இருக்கும்போது ஒரு பொதுவான
பண பரிவர்த்தனைக்காக இந்த இ கேஷ் வந்து இது மாதிரி காமிக்கும். ஓகேவா? அடுத்தது இங்க நம்மளுடைய இ கேஷ் ரேட் அப்படின்னா உடனே டாலர் ரேட்டுன்னா 96 ரூபாயில் போகுது 100 ரூபாயில் போகுதுன்றலாம் கணக்கு இல்லைங்க. ரேட்டு நீங்கள் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வந்து 80 ரூபாய் தான். நீங்கள் பணம் உள்ள செலுத்தும் போது எடுத்துக்கக்கூடிய கணக்கும் 80 ரூபாய். நீங்கள் பே அவுட் வாங்கும் போதும் அதே 80 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு மதிப்பில் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ யூஎஸ்டி 28னா 2240 ரூபாய்க்கு சிங்கிள் பாட்டில். இதே நீங்கள் 3 பாட்டில் வாங்கும்போது அதில் எவ்வளோ காமிக்கும்னா யூஎஸ்டி 83ன்னு காமிக்கும் 6640 ரூபாய் கட்டும்போது. இதே 12960 ரூபாய்க்கு 6 பாட்டிலோட நீங்கள் செட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே 162 யூஎஸ்டியாக காமிக்கும். ஸோ இதை நீங்கள் டாப் அப் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் பிளானோட ஹைலைட்டு அதுதான் முக்கியமான விஷயம். வோல்டனுடைய வித்தியாசமே இல்லைன்னா மெம்பர்ஷிப் ஃபீஸ் கிடையாது, மாதம் மாதம் கட்டாயமாக பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ரேங்க் மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஐடி மெயின்டெனன்ஸ் கிடையாது. நீங்களும் உங்களுடைய டவுன்லைன் டீம் மேலே வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த டீம் உங்களிருந்து கட் ஆஃப் ஆகுமா, அந்த மாதிரி கிடையாது. சைடு வால்யூம் தேவையில்லை, எந்த விதமான மறைமுகமான சட்டத்திட்டங்களும் கிடையாது. வருடம் நீங்கள் உங்களுடைய மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்லை. இது ஒரு முறை நீங்கள் உள்ளே வந்தால் லைஃப் லாங் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி குளோபல், அதாவது நம்ம கம்பெனி 10 நாடுகளில் இருக்குன்னா 10 நாடுகள்லையுமே நீங்கள் இந்த பிஸ்னஸை எங்கேருந்து எந்த நீங்கள் நாட்டில் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஹைலைட்டே ஏர்னிங் அண்ட் சேவிங் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கும்போது நமக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மேலும் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சேமிப்பும் இந்த ஒரே வேலையிலேயே உங்களுக்கு கிடைக்கிறது தான் வோல்டனுடைய பெரிய விஷயம். எக்ஸ்க்ளூசிவ் விமால் ஃபார் சிங்கிள் ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம சிங்கிள் ப்ராடக்ட்டை ஒவ்வொன்றும் வாங்கணும் அப்படின்னா கூட பேக்கேஜை தவிர, ஜாயினிங் பேக்கேஜ் தவிர வாங்குறதுக்கு நீங்கள் விமாலை பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணி, இப்போ போன சனிக்கிழமை கூட அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. நம்மளுடைய சிஇஓவே நேரடியாக நடத்துனது. நிறைய பேர் பங்கெடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட மோட்டிவேஷன் அண்டு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய பிளான் சிம்பிளாக ஒரே பேஜில் நீங்கள் வந்து காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான். ரொம்ப சிம்பிளான பிளானு. ஒரு வேலை அதுக்கு 3 விதமான வருமானங்கள், அது போக நேரடியாக நீங்கள் விற்கும்போது கிடைக்கக்கூடிய வருமானமும் உண்டு. ஸோ இதுக்கு ஸ்டார்டர் பேக்குன்னு சொன்னோம்னா அதில் 6640 ரூபாயில் 6 செட் எடுத்துக்கலாம். பேசிக்கு, ஸ்டாண்டர்ட், சூப்பர், ப்ரீமியம், இந்த போல் 5 பேக் இருக்குங்கிறத ஒரே பேஜில் நீங்கள் எழுதி காமிச்சிடலாம். மாதம் மாதம் கட்டாயமாக கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியங்களும் இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் அப்கிரேடும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன், நேரடியாக நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது வரக்கூடிய கமிஷனுடைய பேர் ரெஃபரல் கமிஷன். அது 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாயிலேருந்து 4000, 12,000, 20,000ட்டு மேலே போயிட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் அன்லிமிட்டட் நேரடி நீங்கள் முகவர்களை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அது மட்டும் இல்லாமல் 2 டீமு கரெக்டாக ஏபின்னு சொல்லி 2 டீம் உங்களுடையது தொடர்ந்து பிஸ்னஸ் நடத்தும் போது எல்லாத்துக்கும் ஒரே பிளான் தான். அந்த பிளானை ஃபாலோ பண்ணி எல்லாரும் நடத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு செட்டு மேட்ச் ஆகும்போதும் 500 ரூபாய். இதே 10 செட்டு மேட்ச் ஆச்சுன்னா 5000 ரூபாய், 100 செட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா 50,000 ரூபாய் அப்படின்ட்டு இதுக்கு நமக்கு டெய்லி கமிஷன் லிமிட் வந்து பேசிக்கில் இருந்தீங்கன்னா 10,000 ரூபாய், மாதம் 3 லட்சம் ரூபாய். அதாவது ஒவ்வொரு நாளும் வருமானம் அப்படிங்கும்போது இதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேக்கில் இருந்தீங்கன்னா அதிகபட்ச வருமானமாக ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நடந்தால் 6 லட்சம் ரூபாய் மாதம். இதே நீங்கள் சூப்பர் பேக்கில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 120 ஜோடி உங்களுடைய டீமில் நடந்துகிட்டு இருந்தால் கூட சேல்ஸு 60,000 ரூபாய் உங்களுடைய நேரடி வருமானமாக இருக்கும். இது நீங்கள் ஒவ்வொரு மாதம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போகலாம். ப்ரீமியமில் இருக்குது. அதுபோல் ரிடம்ஷன் பாயிண்ட், மாதம் மாதம் உங்களுடைய சேவிங்ஸ் பிளான். இந்த சேவிங்ஸ் பிளான் மூலியமாக என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வோல்டன் இன்டர்நேஷ்னலில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம VR4 பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன். ஒரு சிங்கிள் பாட்டில் எடுத்தீங்கன்னா 2240 ரூபாய். இதில் கொரியர் சார்ஜ் 100 ரூபாயோட சேர்ந்து வரும். சிங்கிள் பாட்டிலுக்கு எனிவேர் இன் இந்தியா நீங்கள் கொரியர் எந்த அட்ரஸுக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அதே போல் 3 பாட்டிலாக வாங்கினீங்க அப்படின்னு வைங்களேன். VR4 3 பாட்டில் எடுத்தீங்கன்னா
இதோடைய 6640 ரூபாய் நம்மளுடைய இந்திய மதிப்பில் இருக்கிறது. 125 சிவி. இந்த சிவிங்கிற கணக்கு தாங்க ஒரு சிவி ஒரு 125 சிவிங்கிறது காமன் டினாமினேட்டர். 10 நாடுகளில் நீங்கள் எங்கே போய் இந்த பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த சிவி கணக்குகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. ஏன்னா நம்மளுடைய கால்குலேஷன் எல்லாம் பணம் ஒவ்வொரு நாட்டிலும் மாறி மாறி வந்தாலும் சிவி ஒரே கணக்கு இருக்கிறனால எல்லா வருமானமும் இந்த சிவியை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும். ஸோ 125 சிவி 3 பாட்டிலோட செட் எடுத்திருக்கும் போது இதே 6 பாட்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 250 சிவி. இப்போ 250 சிவிங்கிறது தான் 250 ரூபாயாகவும் கணக்கெடுத்துக் கொள்ளப்படும். அப்போ 2 டீம்ல உங்களுடைய 250 சிவி, இன்னொரு டீம்ல 250 சிவி மேட்ச் ஆச்சு அப்படின்னா 250 + 250 500, இப்படிதான் உங்களுடைய கணக்கு வரும். 500 சிவிக்கு 500 ரூபாய் உங்களுடைய வருமானம். ஸோ இப்போ ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்மார்ட் யூசர், ஒரு புத்திசாலித்தனமான முகவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக் செட்டில் 3 செட் எடுத்தவராக இருப்பார். அதுதான் ஸ்மார்ட்டான, கரெக்டான, ஒரு புத்திசாலித்தனமான ஆரம்பம். அப்போ உங்களுடைய டீம்ல நீங்களே உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஏ அண்ட் பில உங்க பேர்லயே ஆரம்பிச்ச 2 பிசினஸ் சென்டருக்கு உங்களுக்கு அதுக்கான நேரடி விற்பனைக்கான கமிஷனும் 2000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைச்சிடும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 250 சிவி 250 சிவி கணக்கு சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 500 சிவி கமிஷனும் சேர்ந்து கிடைக்கும். அப்போ உங்களுடைய பேர்ல நீங்க உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 4500 ரூபாய். இப்போ இங்கதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முகவராக எப்படி அவர் மாறுறாரு அப்படின்னா, இந்த 3 ஐடியில அவர் வாங்கின ப்ராடக்டோடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா 12,960 ரூபாய். 3 செட்டு எடுத்ததுக்கு 38,880 ரூபாய் வந்தது. ஆனா உங்களுடைய வருமானம் இதுல பாத்தீங்க அப்படின்னா 4,500 ரூபாய் வந்துருச்சு. ஸோ 38,880 ரூபாயில இந்த 4,500 ரூபாயை கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 34,380 ரூபாய் தான் ஆக்சுவலான சார்ஜா இருக்கும்னு வைங்களேன். அப்போ இந்த 34,380ல ஒரு ஐடியில 6 செட்டுங்கிற விதத்துல 3 ஐடியில 18 செட்டு பாட்டில் வரும்போது அந்த 34,380 ரூபாய் அந்த 18 பாட்டில நீங்க திரும்ப வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலோட விலை வெறும் 1,910 ரூபாய் தான் இருக்கும். அப்போ 2,700 ரூபாய் எம்ஆர்பி ரேட் இன்க்ளூடிங் டாக்ஸோட நீங்க வெளியில விற்கும் போது உங்களுக்கு கிடைச்ச ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,910 ரூபாய். ஆனா இதோடைய டிபி ரேட்டு நீங்க தனியா ஒரு பாட்டிலுக்கு போட்டிருந்தா 2,240 ரூபாய் வர வேண்டியது உங்களுடைய அடக்க விலை 1,910 ரூபாங்கும் போது ஒரு பாட்டில நீங்க நேரடியாக விற்றாலும் சரி 790 ரூபாய் உங்களுடைய வருமானமாகும். இதே ரிப்பீட் ஆர்டர் பண்றாங்க, திரும்ப முதல்ல 3 ஐடிக்கு போட்டதுல உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு வந்தது அதோட கணக்கு இருக்கு. ஆனா லெஃப்ட் ரைட்ல உங்களுடைய ஏ அண்ட் பில 2 ஐடி உங்களுடையதே இருக்கு. அதுல ரீபர்ச்சேஸ் ஆக திரும்ப நீங்க வாங்கி இருந்தால் அதுக்கும் 2,000 ரூபாயும் 500 ரூபாய் லாபமும் உண்டு. அப்போ 4,500 ரூபாய் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குது. இது போல எத்தனை முறை உங்க ஐடியில நீங்க அப்கிரேட் பண்ண பர்ச்சேஸ் பண்ணாலும் இல்ல வாங்கி யாருக்கு விற்கணும்னாலும் அப்பவும் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இப்போ 12,960 ரூபாயில 2 செட்டு எடுத்தனால 25,920 ரூபாய் ஆனது. உங்களுக்கு அதுலயும் 4,500 ரூபாய் கழிச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப 1,785 ரூபாய் தான் உங்களுடைய ஒரு பாட்டிலோட ரேட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம 3 ஐடி எடுத்து பண்ணும்போது ஒன்று நம்மளுடைய பொருளை வாங்கி விற்கும் போது கூட அதிகமான லாபமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 3 ஐடினால நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாமே 3 மடங்கு பெருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ஸ்டார்டர் பேக்கில் வந்திருந்தாங்க அப்படின்னா முக்கியமாக என் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டார்டர் பேக்குக்கு குரூப் சேல்ஸ் கமிஷன் கிடையாது. அதாவது உங்களுடைய ஏபி டீமில் 2 பக்கமும் என்ன சேல் ஆச்சோ அதோட மேட்சிங் இன்கம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஐடி ஸ்டார்டராக இருக்கும் பட்சத்தில் அதே 3 பாட்டில் வாங்கி நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க 6,640 ரூபாய் ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு கீழே உங்க டீம்ல எவ்வளோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஏ அண்ட் பி டீம்ல பிசினஸ் நடந்தாலும் அதோடைய நேரடி அறிமுகத்துக்கான கமிஷன் மட்டுமே உங்களுக்கு முதல்ல கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய முதல் ஐடியும் ஸ்டார்டர் பேக்கு,
உங்களுடைய ரெண்டாவது ஐடியும் ஸ்டார்டர் பேக், மூணாவது ஐடியும் ஸ்டார்டர் பேக். அதாவது 125 சிவி, 125 சிவி, இங்கேயும் 125 சிவி. ஆனா நீங்க அறிமுகப்படுத்திய நபர் ஒருத்தர் பேசிக்ல வர்றாருன்னு வைங்க. அதாவது 12,960 ரூபாயில ஒருத்தரை நீங்க அறிமுகப்படுத்தியிருந்தா அதுக்கு உங்களுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டிய 2,000 ரூபாய் வந்துடும். அதே போல உங்களுடைய ஸ்டார்டர் பேக் 2 இருக்கு, அதுக்கும் 1000 ரூபாய் 125 சிவிக்கு கிடைக்க வேண்டியது அதுவும் கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய 1000 இன்ட்டு 2 முறை 2 உங்களுடைய ஸ்டார்டர் பேக்கே பார்த்தீங்கன்னா 1000 இன்ட்டு 2 2000 ரூபாய் வந்துடுது. இதுல குரூப் சேல்ஸ் கமிஷனுக்கு இன்னும் உங்களுடைய பேக்கு குவாலிஃபை ஆகல. ஆனா இன்னொரு விஷயம் பாருங்களேன், நீங்க நேரடியாக ஒரு பேசிக் பிளானும் இன்னொரு சூப்பர் பிளானும் நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் 2000 ரூபாயும், அதுவும் அதுக்கு அடுத்தது அந்த கிடைக்கக்கூடிய சூப்பர் பேக்ல வர வேண்டிய 6 செட்டு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு வைங்களேன், 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது போல உங்களுடைய ஒவ்வொரு கமிஷனும் இது போல கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 125 பேர் மேட்சிங் கிடைக்கலையே தவிர உங்களுடைய டாப் ஐடி எப்போ பேசிக்கு இன்னொரு 3 பாட்டில் வாங்கி நீங்க அப்கிரேட் பண்ணிட்டாலும் அதுக்கு அடுத்த நாள், அதாவது அன்னைக்கு நைட்டு நீங்க காலையில ஐடி போட்டீங்க, நைட்டு 9:30 மணிக்குள்ளாரியே நீங்க உங்களுடைய ஐடி அப்கிரேட் பண்ணியிருந்தா அன்றைய நாள்லயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர் மேட்ச் இன்கம் கிடைச்சிடும். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஸ்டார்டர் பேக்கை போட்டுட்டு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ எப்போ நீங்க அப்கிரேட் பண்ணாலும் அது வரைக்கும் நடந்ததுக்கான பேசிக் அந்த பேக்கேஜுக்கான பேர் மேட்சிங் இன்கம் அது உங்களுக்கு கழிஞ்சிருக்கும். எப்போ நீங்க அப்கிரேட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பேர் மேட்சிங் இன்கம் எவ்வளோ உங்களுடைய கேரி ஃபார்வர்டில் இருந்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ரெஃபரலும் இதே போல உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்டு எவ்வளோ இருந்தாலும் இப்போ ஒரு சைடில் 1000 ரூபாய் வர வேண்டிய டைரக்ட் ரெஃபரல் வந்துருச்சு, இன்னொரு சைடில் 1000 ரூபாயோட டைரக்ட் ரெஃபரல் வந்துருச்சு. ஆனால் திரும்ப அதுக்கு கீழே ஒரு 125 சிவி சேர்ந்தது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 375 சிவி உங்களுடைய ஐடி பேசிக்ல இருக்கு. அப்போதான் பேர் மேட்சிங் கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு 125 சிவி 125 சிவில 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 250 சிவியும் இந்த 375ல இருக்கக்கூடிய 250 சிவியும் மேட்ச் ஆயிடும். அப்போ இதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன ஆகுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 125 சிவி கேரி ஃபார்வர்ட் ஆகி அடுத்த முறை திரும்ப இது ரெண்டுமே கூடும்போது உங்களுடைய அடுத்த பேர் மேட்சிங்க்கு எலிஜிபிள் ஆயிரும். ஸோ இது போல ஒவ்வொரு முறையும் நீங்க அதை கவனிக்க வேண்டியது. பல பேர் ஃபோன் பண்ணி ஸ்டார்டர் பேக் வச்சுக்கிட்டு எனக்கு குரூப் சேல்ஸ் கமிஷன் வரல அப்படிங்கிற அளவுக்கு தகவல் இல்லாம கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குரூப் சேல் இன்கம் நீங்க பேசிக்ல இருந்து ஸ்டார்டர்ல இருந்து பேசிக்கு மாறிட்டாலும் அதுக்கு அடுத்தது எந்த நாள் அந்த ரெண்டுமே மேட்ச் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால அதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட இதில் வர்றது. அக்கௌண்ட் செக்ஷனில் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பேர் மேட்ச் ஆகிறத பற்றி டவுட் கேட்டீங்கன்னா அவங்க திரும்ப எங்கிட்டே கேட்க சொல்லிடுவாங்க. ஸோ அதனால எப்போவுமே இந்த பிளான் விஷயத்தில் லெஃப்ட் ரைட் மேட்சிங்கு இதில் எது வந்தது வரல அப்படிங்கிறதுக்கான தகவலை தெரிஞ்சுக்க என்ன வந்து கால் பண்ணுங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக அது எப்படி கேரி ஃபார்வர்டாக இருக்குது என்ன இதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக்கு வந்தாதான் உங்களுடைய குரூப் சேல்ஸ் லெஃப்ட் ரைட் டீமோடைய பேர் மேட்சிங் இன்கம் கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஐடி எப்போ ஸ்டார்டர்ல இருந்து பேசிக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டார்டருங்கிறது வெறுமனே நம்மளுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுல நீங்க நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய வருமானம் கண்டிப்பா கிடைச்சிடும். அது எவ்வளோ பெரிய பேக், நீங்க டைரக்டா பிரீமியமே அறிமுகப்படுத்தினா கூட 20,000 ரூபாய் கிடைச்சிடும். ஆனா பேர் மேட்சிங் இன்கம்ங்கிறது நீங்க எப்போ பேசிக் ஆறீங்களோ அன்னைக்கு ஆனது பிறகு என்ன மேட்ச் ஆகுதோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல போனது உங்களுடைய கணக்குல நீங்க வர வரைக்கும் அது நிற்காது. ஸோ அதனால தயவு செஞ்சு யாரெல்லாம் ஸ்டார்டர் பேக்ல இருக்கீங்களோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய டீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய ஐடியை அப்கிரேட் பண்ணிடுங்க. அது 3 ஐடியும் ஸ்டார்டர்ல போட்டிருந்தாலும் முதல்ல டாப் ஐடி அப்கிரேட் பண்ணிட்டாலும் 2வது 3வது ஐடியும்
எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அப்போ நீங்க அப்கிரேட் பண்ணாதான் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு சில்வர் ஆகிறதுக்கே அது பயன்படும். ஸோ நீங்க சிங்கிள் ப்ராடக்டா வாங்கினா கூட அந்த ஒரு ஆர்டர் 41 சிவி 41 சிவி அப்படின்னு வந்தா கூட அது எல்லாமே உங்களுடைய கேரி ஃபார்வர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு பயன்படும். ஸோ அதனால எப்பவுமே சிங்கிள் பாட்டில் வாங்கினாலும் கவலையே பட வேண்டாம், அது உங்களுடைய மேட்சிங்ல உள்ள ஏறிட்டே இருக்கும், ப்ரொவைடட் உங்க ஐடி பேசிக்காக இருந்தால் மட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ஐடி பேசிக் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதே போல் இது எல்லாமே உங்களுடைய ஐடியில் போய் மை சேலில் நீங்கள் 3 அக்கௌண்ட்லேயும் லெஃப்ட் ரைட்டு என்னென்னலாம் சிவி வந்திருக்கு, மாத ஆரம்பத்தில் எப்படி வந்திருக்கு, நடுவில் இருக்குது, மாதம் முடியும் போது அந்த மேட்சிங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும், எது மேட்ச் ஆகலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணி எப்போவும் மார்க்கெட்டிங் செக்ஷன்லையும் எங்கேயும் விசாரிச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய முதல் விஷயம் பேக்கேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வெறுமனே 3 ஐடி போட்டுட்டோம், சில்வர் ஆரோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மேலே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது சூப்பர் பேக்கேஜ் அப்படிங்கிறது. ஸோ சூப்பர் பேக் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய முதல் ஐடி செகண்ட் ஐடி பேசிக்கு அப்புறம் எல்லாத்தையுமே 5, அதாவது ஆல்ரெடி ஒரு செட்டு எடுத்து நீங்கள் பேசிக் ஆகிருக்கிறதுனால மிச்சம் 5 செட் எடுத்தாலே சூப்பர் பேக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த சூப்பர் பேக் ஆனாதான் உங்களுடைய ஆர்பி செக்ஷன் வந்து ஆரம்பிக்கும். அப்போது உங்களுடைய டீம் சேல்ஸ் லெஃப்டில் ஒரு 10 சைடு, ரைட்டில் ஒரு 10 சேல் உங்களுக்கு கீழே ஆயிருக்கு. உங்களுடைய செகண்ட் ஐடியில், உங்களுடைய தேர்ட் ஐடியில் 10 ஜோடி நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு ஐடிக்கும் 2 ரிவார்ட் பாயிண்ட் ஆர் ரிடம்ஷன் பாயிண்ட் கிடைக்கும். கீழே ஒரு உங்களுடைய 2வது ஐடியில் ஒரு 2 பாயிண்ட்டு, 3வது ஐடியில் ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னாலே தானா மேலே இருக்கக்கூடிய ஐடிக்கு 4 ஆர்பி சேர்ந்து. இங்க நம்ம 3 ஐடி போட்டதுக்கான முக்கியத்துவமே எதுல பாக்குறீங்க அப்படின்னா, இது யாரோ 2 பேர் இருந்ததுன்னா உங்களுடைய ஆர்பி 4 ஆர்பியா தான் கணக்கு இருக்கும். ஆனா உங்க பேர்லயே இந்த 3 ஐடியும் இருக்கிறனால 4 ஆர்பி 2 + 2 3மே கூட்டலாக சேர்ந்து உங்க கணக்குல 8 ஆர்பிக்கான கணக்கு வரும். அப்போ 8 ஆர்பிங்கிறது கிட்டத்தட்ட 16,000 ரூபாய். ஆர்பி பாயிண்ட் எடுக்க எடுக்க தான் உங்களுடைய சேவிங்ஸ் பிளான்ல உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்ற தேவையான எல்லா லைஃப் ஸ்டைல் விஷயங்களும், வாழ்க்கை முறைக்கு தேவையான அது ஒரு 2 லட்ச ரூபாய் கேஷாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரின் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, 15 லட்ச ரூபாய் கார் வாங்கணுன்னாலும் சரி, எல்லாமே இதில் தான். அப்போ இந்த ஆர்பியை நோக்கி தான் நம்ம பயணமே இருக்கணும். ஏன்னா ஆர்பியை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும்போது உங்கள் வருமானம் தானாக மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வரும். ஸோ ஆர்பியில் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எதுக்கு இந்த 3 ஐடி உங்களோடதைய வந்து சூப்பர் பண்ணணும். சூப்பர் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 4,57,20,000 ரூபாய். இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். ஏன்னா 4,57,00,000 நீங்க வந்து ஆர்பியில் எடுத்திருக்கும் போது உங்க வருமானம் இதை விட பெரிய லெவல்ல இருக்கும். அதுதான் முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாப் 10, டாப் 30 இதெல்லாம் வர்றது எந்த கணக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிகபட்ச ஆர்பி எடுத்திருக்காங்களோ அவங்க தான் அதிகபட்ச வருமானமும் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக இன்னைக்கு பார்க்க வேண்டியது இதெல்லாமே தொடர்ந்து நம்ம டீமில் ஒரே முறையில் ஒரே போல் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணால் எல்லாரும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் உங்கள் ஒரு டீம் லீடராக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சியும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுதான் அடிப்படை. ஸோ நியூ ஆண்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல் 2026ல் கோல்டுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய இதில் மாறி இருக்கு. கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், ராயல் அப்படின்ட்டு இந்த 4 விஷயமும் நம்ம வந்து படிப்படியாக வருடம் நம்ம பண்ணாலே 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளார நம்ம வாழ்க்கை தரமே எங்கேயோ போயிடும், எவ்வளோ பெரிய மாற்றம் வருங்கிறதுக்கு முக்கியமான விஷயம். சரி, இல்லை நம்ம வந்து இந்த இபிஎல்ல பங்கு பெறணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம், கட்டாயம் கிடையாது. எல்லாருமே 3 ஐடி போட்டு தான் கம்பெனி கட்டாயப்படுத்துதா அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுடைய வெற்றி பயணம் எதை பேஸ் பண்ணி எதை அடிப்படையாக கொண்டு நீங்க வந்து வளரணுமோ அதுக்கு தான் இந்த இபிஎல். நீங்க மட்டும் சம்பாதிக்கிறதோ நீங்க மட்டும் வளர்ச்சி அடையணும்னா நெட்வொர்க்ல முடியாது. உங்க டீமுடைய வளர்ச்சியும் உங்களோட டீமோட வெற்றி தான் உங்களோட வெற்றி. அப்போ உங்க டீம்ல எல்லாரையும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரே குறிக்கோளோட ஒரே ஒரு திட்டத்தோட எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இபிஎல். ஸோ இதுல முதல் படி என்ன? சில்வர் ஆண்டர்பிரனர். இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பேர்ல 3 பேசிக் அக்கௌண்ட் இருக்கணும்.
நீங்க நேரடியாக 10 புதிய நபர்களை அதே பேசிக் பேக்ல நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்க வந்து சில்வர். போன வருஷமே நான் சில்வர் ஆயிருந்தேன், அதுக்கு முன்னாடி வருஷம் சில்வர் ஆயிருந்தேன் அப்படின்னா அது கணக்கில் இந்த 2026ல இருந்து தான் எல்லோருக்கும் இந்த புதிய இபிஎல்ல பங்கு பெறுறதுக்கு புதிதாக இதுவரைக்கும் போன வருஷம் அதுக்கு முன்னாள் வருஷம் ஜாயின் பண்ணிட்டு கூட சில்வர் பண்ணவங்க பண்ணாதவங்க இந்த முறை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் சில்வருங்கிற ஒரே ஒரு முறை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் சில்வர் திரும்ப திரும்ப சில்வர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் ஆகும்போது என்னென்னலாம் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 3 ஐடி நம்ம பேரில் இருக்கிறது பேசிக்கில் இருக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாமல் 10 பேரை நேரடியாக நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இது மூலியமா நீங்கள் பெறக்கூடிய வருமானம் பாருங்களேன். முதல் வருமானம் உங்களுடைய 2 ஐடியிலேருந்து 4000 ரூபாய் வந்துடுது. அது போக நீங்க அறிமுகப்படுத்தின 10 பேர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் விதத்துல 24,000 ரூபாய் மொத்த வருமானம் உங்களுடைய நேரடி அறிமுக கமிஷனாவே கிடைச்சிருது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சேல்ஸ்ல உங்களுடைய லெஃப்ட் ரைட் டீமோட மேட்சிங். அதுல முதல்ல உங்க பேர்ல இருக்க ஐடிக்கே மேட்ச் ஆயிடுது 500 ரூபாய். அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஜோடி மேட்ச் ஆகும். ஸோ 5 ஜோடி ப்ளஸ் உங்களுடைய 2 சேல்ஸும் சேர்ந்து 6 ஜோடிக்கான மேட்சிங் வருமானமாக 500 ரூபாய் 6 முறை 6ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 24,000 ப்ளஸ் ஒரு 3000 ரூபாயும் 27,000 ரூபாய் உங்களுடைய வருமானமாக இருக்கு. ஆனால் உங்களுடைய 2 ஐடி கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கூட பேர் மேட்சிங் ஆகுது. இங்கே 2 ஜோடி 1 3 திரும்ப இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 7 மேட்சிங் ஆகிடுது. இந்த சைடில் 4 2 மேட்ச் ஆகுது, 8 6 மேட்ச் ஆகிறனால இதுலேயும் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அப்போ மொத்த வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29,000 ரூபாய் அடிப்படையான கால்குலேஷன்லயே. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த 10 பேரும் ஆளுக்கு 3 3 ஐடி போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, அவங்க குரூப் சேல்ஸ் கமிஷன் இதை விட அதிகமாகும். ஸோ இந்த சில்வர் ஆகக்கூடியது தான் ஜாயின் பண்ண உடனே உங்களுடைய லட்சியம் உங்க பிஸ்னஸ்ல இந்த பிஸ்னஸ்ல நீங்க பண்ணக்கூடிய முதல் வெற்றி படி உங்களுடைய முதல் மிகப்பெரிய ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில்வர் பின் ரெக்கக்னிஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பண்ணக்கூடியதுல தான் இருக்கு. ஸோ அதனால எடுத்த உடனே இதுக்கெல்லாம் டைம் கணக்கெல்லாம் பார்க்காம 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசம்ட்டெல்லாம் எடுத்து ரொம்ப லேட் பண்ணாம முடிந்த அளவுக்கு உங்களுடைய முதல் முயற்சி 10 பேரை உங்களுடைய அப்ளைனோட சேர்ந்து அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி 10 பேரை அறிமுகப்படுத்திட்டாவே உங்களுடைய முதல் கட்டம் சில்வர். சில்வர்ல வந்து 29,000 ரூபாய் வருமானம் போக உங்களுடைய ரெக்கக்னிஷன். ஸோ இந்த சில்வர் ஆனதுக்கப்புறம் கோல்டு ஆனதுக்கப்புறம் பிளாட்டினம், அதுக்கப்புறம் டைமண்ட், ராயல்ட்டு இனி படிப்படியாக நம்ம முன்னேறிட்டே போக வேண்டியது தான். இது செய்யறதுக்கு உங்களுடைய சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் சில்வர் முடிச்சிட்டது பிறகு உங்களுடைய முதல் படி என்னன்னு பார்த்தா கோல்டு. இந்த கோல்டு ஆகிறது தான் ஒரு ஒரு திருப்பு முனை. இந்த வோல்டன் பிஸ்னஸோடைய முதல் திருப்பு முனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு தான். இந்த கோல்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதே சிஸ்டம், அதே டீம், அதே உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய 2 ஐடி. இந்த 2 ஐடியில் முதல்ல நீங்கள் வந்து ஆர்பி எடுக்கிறதுக்கு 2 பாயிண்ட் எடுத்தீங்க. ஓகேயா, 10 ஜோடி பண்ணதுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சது, மேலே 4 கிடைச்சது, மொத்தமாக சேர்த்து 8 பாயிண்ட் கிடைச்சது. அதே தான் இங்கே 10 மடங்கு, அவ்வளோதான். அதாவது உங்களுடைய டீமில் உங்களுடைய லெஃப்ட் ஐடி உங்களுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய ஐடியில் 20 ஆர்பி செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாப் ஐடி 40 ஆர்பிக்கு எலிஜிபிள் ஆயிரும். ஆனால் பாருங்க திரும்ப அதே கதை தான். உங்கள் பேர்லேயே 3 ஐடியும் இருக்கிறனால 40 + 20 + 20 80 ஆர்பி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இத்தனை மொத்தமாக இந்த 80 ஆர்பி பண்ணுறதுக்கு 12 மாத டைம், ஒரு வருஷம். ஜனவரியில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எடுத்திருந்தா கூட அடுத்த 6 மாத டைமில் எப்படி பண்ணலாங்கிறத தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் குறிக்கோள் மொத்தமாக 80 ஆர்பிங்கிறது கிடையாது. உங்களுடைய 2 டீமில் 20 ஆர்பி வந்ததுன்னா இது தானாக உங்களுடைய மொத்த ஆர்பி 80 ஆயிடும். ஸோ நீங்கள் மேலே நான் 80 ஆர்பி எடுக்கணுமா, அது பயங்கரமா பெருசாக தெரியுங்கிறத இந்த சைடு 10 ஜோடி பண்ணதுக்கு 2 ஆர்பி கிடைச்சதுன்னா 100 ஜோடி பண்ணால் 20 ஆர்பி.
இந்த 100ம் உங்களுடைய டீமோட என்டையர் சேலை வச்சு தான் பண்ணதே தவிர நீங்க தனியா பண்ணல. இதுலயும் பாருங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் தப்பாக ஒரே லைன்ல கூட அவங்க 3 ஐடியா போட்டிருப்பாங்க. பல பேர் சொல்லி அதை வந்து ஐடி போடும்போது மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஒரே சைடில் 2 ஐடியும் போட்டோம் சார் அப்படின்னா கூட அவங்களுக்கும் இது குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கம்பெனி கொடுக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முதல் ஆப்ஷன் நம்ம வந்து அடிப்படையாக என்ன பண்ணோம், சூப்பர் பேக்கேஜில் அப்கிரேட் பண்ணோம். 2 பக்கம் 10 ஜோடி நடந்தது அப்படின்னா 2 ஆர்பி இது மொத்தமாக சேர்ந்து 4 ஆர்பி. ஆனால் 8 ஆர்பிக்கான கணக்கு உங்கள் வரவில் வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு மாதத்தில் நீங்கள் இந்த 8 ஆர்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதையே 10 மாதம் பண்ணால் என்ன ஆகும்? உங்க டீம்ல 4 சில்வரை கொண்டு வரீங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி சில்வர் ஆனீங்களோ அதே தானே அவங்களுக்கும். அப்போ உங்க டீம்ல வந்தவங்களுக்கும் அந்த 4 பேரை சில்வர் ஆக்குறது. இந்த டீம்ல 2 பேர், இந்த டீம்ல 2 பேர் சில்வர் ஆனாலே 8 ஆர்பி. யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க டீம்ல அந்த டெப்த்ல யார் வேணா திரும்ப திரும்ப அவங்களா புதுசா வந்தவங்களோ யாரு வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுடைய லெஃப்ட் டீம்ல 2 பேர், ரைட் டீம்ல 2 பேர் வந்து சில்வர் ஆகுறாங்களோ அப்ப எல்லாம் உங்களுக்கு 8 ஆர்பி கிடைக்குது. அப்போ நமக்கு தேவை மொத்தமா 80 ஆர்பின்னா இதே 10 மாசம் நீங்க தொடர்ந்து 8 ஆர்பி பண்ணாலே 80 ஆர்பி ஆயிடுது. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கம்பெனி கொடுக்கும்போது அது நமக்கு எப்படி ஏற்பட்ட நம்மளுடைய ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து அதை பிரித்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் பிளான் பண்ணணும். ஸோ அப்போ 8 ஆர்பி நீங்கள் 10 மாதம் பண்ணாலும் 80 ஆர்பி அப்படிங்கும்போது நீங்க தான் பிளான் பண்ணணும். எவ்வளோ ஈஸியா பண்ணலாமா, இன்னும் இதை வந்து ஃபாஸ்டா பண்ணலாமா, 10 மாசம் வெயிட் பண்ணி பண்ணலாமா, 5 மாசத்துல பண்ணலாமா. ஸோ 5 மாசத்துல பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதே வந்து 8 16 ஆர்பி மாசம் மாசம் பண்ணா 5 மாசத்துல முடியும். ஆனா இதை கொண்டு வர்றது எப்படின்னா உங்களுடைய டீம் சேல்ஸ் தான். இப்போ உங்க டீம்ல வந்தவங்களையும் இதே ப்ரொமோஷன் பண்ணும்போது உங்க வேலை என்ன, உங்களுடைய சில்வர் எப்படி முடிஞ்சு நீங்க எப்படி கோல்டு ஆனீங்களோ, கோல்டு ஆகணுமோ அதே விஷயத்தை தான் உங்க டீம்ல சொல்லி தரப்போறீங்க. அப்போ எவ்வளவு பேர் அதிகமாக உங்களுடைய டீம்ல 4 பக்கமும் 4 குரூப்லயும் வந்து எவ்வளோ சில்வர் பண்றாங்கங்கிறத நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா போதும். அப்போ இது கேம், இது ஒன்றும் ஓவர் நைட் 5 நிமிஷத்துல ஒரு பாட்டு முடியும் போது நீங்க வந்து கோடீஸ்வரன் விளையாட்டு கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு, இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி தான். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே வரும்போது தான் உங்கள் டீமில் இருக்க எல்லாரும், அப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு சில்வர் ஆகும்போது 29,000 ரூபாய் சம்பாதிச்ச மாதிரியே உங்கள் டீமில் 4 பேரை சம்பாதிக்க வச்சா உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ உங்களுடைய டீம்ல இப்போ உங்களுடைய கீழே 2 ஐடிக்கு ஆர்பி 2 ஆர்பி வர்றதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க. இதே உங்களுடைய டீம்ல 15 செட்டு 10க்கு பதிலா 15 15 15 15 வந்ததுன்னு வைங்களேன், உங்களுடைய டாப் ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கு இதுல 5 5 இதுல 5 5 அப்போ கிட்டத்தட்ட 20 சேலுக்கான ஆர்பி உங்களுடைய டாப் ஐடியில திரும்ப சேரும். அப்போ மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 6 + 2 + 2 10 ஆர்பி உங்க கணக்குல சேர்ந்துருக்கு. இப்போ 8 ஆர்பி 10 மாசமும் பண்ணலாம், 10 ஆர்பி 8 மாசமும் பண்ணலாம். இதே தான் கணக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் இதையே நீங்க டூப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும்தான். அதனால உங்க டீம்ல 4 பேரு, இந்த 4 டீம் அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க படை தளபதி மாதிரி. எப்படிப்பட்ட பார்ட்னர் உங்க 4 டீம்ல சும்மா நீங்க அவங்கள போட்டுட்டு அவங்களுக்காக நீங்க ஓடுற மாதிரி கணக்கு வச்சீங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இண்டிவிஜுவலா ஓடக்கூடிய லெவல்ல கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தோட செய்யக்கூடிய 4 நபர் உங்களுடைய டீம்ல முக்கியமா தேவை. அந்த 4 பேர் தான் உங்களுடைய இந்த பிளானை அவங்க டீம்ல அவங்க சொல்லி கொடுத்து கொண்டு போறாங்க. ஸோ உங்களுடைய டீம்ல இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க சில்வர் ஆகிறதுக்கு, அவங்க வந்து ஆர்பி எடுக்கிறதுக்கு, இதை நீங்க ஒவ்வொரு முறையும் இதை நீங்க சொல்லி கொடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆர்பி பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ இதுல ஒரு 4 ஆர்பி உங்களுடைய ஏ டீம், உங்களுடைய பி டீம்ல 4 ஆர்பி வந்தது அப்படின்னாலே மேல 8. ஆனா உங்களுடைய குரூப்ல பாருங்க இவங்க எல்லாமே 2 ஆர்பி எடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க 16 ஆர்பி. 16 ஆர்பின்னா 5 மாசம் பண்ணாலே 80 ஆர்பி. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய டீம் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுல தான் இருக்குங்க.
இந்த விளையாட்டு நம்பர்ஸ் கேம். ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. பல ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு நபர் ஆக முடியாது. பல ஆயிரம் பேர் அவருக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பல ஆயிரம் பேர் உங்களுக்கு கீழே சம்பாதிக்க வச்சாவே நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ 16 ஆர்பி எடுத்துட்டு எவ்ரி மந்த் இதை மெயின்டைன் பண்ணாலே 5 மாசத்துல கூட 80 எடுக்கலாம். ஸோ 80 ஆர்பி கொண்டு வர்றது 4 டீம்ல பண்றதும் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரே சைடில் உங்க ஐடி போட்டிருந்தா கூட அதுலயும் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு. அப்போ உங்களுடைய 3வது ஐடி கீழே இருக்கிறதுல 100 செட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்ல நடந்தது. திரும்ப உங்களுடைய 2வது ஐடியில இந்த செட்டு போக ஒரு 100 செட் அவர் பண்றாரு. அவருடைய இன்னொரு உங்களுடைய ஐடி தான். அந்த 2வது ஐடி தெரியாம ஒரே லைன்ல விழுந்திருக்குன்னு வைங்க. பல பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல வந்து இல்ல ட்ரைபோலா இருக்கணும், 3ம் ஒரே முக்கோண வடிவில் இருந்தாதான் நடக்கும் அப்படின்னா அதுக்கு இல்லாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தராங்க. ஸோ டாப் ஐடியில் ஒரு சைடில் 200 செட்டு, 2வது ஐடியில் ஒரு சைடில் 100 செட்டு, கீழே இருக்கக்கூடிய ஐடியில் 100 100 200 செட்டு பண்ணாலும் அதுவும் 40 20 20ங்கிற கணக்கில் வந்து ஒரே லைனில் வந்தாலும் 80 ஆர்பி உங்கள் கணக்கில் வரும். இதே இன்னொரு ஆப்ஷன், ஒரு சைடில் உங்களுடைய 3வது ஐடி இருக்கு, அதில் 0 ஆர்பி, ஏன்னா ஒரே சைடில் 200 செட்டு விழுந்திருக்கு, லெஃப்ட் ரைட்டுன்னு வரல. இந்த பக்கம் 40 ஆர்பி வந்திருக்கு. எப்படி 200 200 செட்டு நடந்ததுன்னா மேலே அப்போ கணக்கு என்ன எடுத்துக்கிறாங்க, இந்த 40 இந்த 40 எடுத்து 80 ஆர்பிக்கான கணக்கு வருது. ஸோ எவ்வளோ வழிமுறைகள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணணுமோ எல்லாமே கம்பெனி வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரே லைனில் போட்டவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ட்ரைபோலில் போட்டவங்க ரொம்ப சுலபம், 4 டீமை கரெக்டாக நடத்தி கொண்டு போனால் போதும். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா, 80 ஆர்பி எல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆரம்பிச்ச 4 மாசத்திலேயே ஹைதராபாத்ல ஆந்திரா தெலுங்கானா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த கோல்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்போ இது சாத்தியம்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியம். ஸோ இதையும் வந்து ஏற்கனவே நம்ம இந்தியாவில் நம்ம பக்கத்து ஸ்டேட்காரங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னா நாம ஏன் இதே பிளானை இந்த சிஸ்டம் இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் கரெக்டாக கணக்கு போட்டோம் அப்படின்னா நாமளும் செய்ய முடியும். ஸோ இதுக்கு தேவை அதிகபட்ச மக்கள், கம்மியான பேக்கேஜஸ்ல நிறைய பேர் வாங்கும்போது அதே சிவி தான். கம்மியான மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அதிகமான பொருள் வாங்க வேண்டிய அவசியம் வரும், சிவி அதிகப்படுத்த வேண்டிய வரும். ஸோ எது ஈஸி அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் இது நடக்கும். அப்போ இதை கரெக்டா பண்ணா இதுக்கு முன்னால இந்த 4 மாசத்துல கூட நம்ம ஊர்லயும் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதை நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணாலே போதும். தமிழ்நாட்டில இருந்தும் இந்த மாதிரி கோல்டு அச்சீவருடைய பேர் வரும். இந்த முறை கோல்டு அச்சீவர் ஆறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மலேசியால அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய வோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்டார் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான முழு சுதந்திரம் மொத்தமா கம்பெனியோட செலவுல போயிட்டு வரலாம். இங்கேருந்து போகக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் ஆகட்டும், அங்கே தங்கக்கூடிய செலவு, விசா டிக்கெட் செலவு, அங்கே சுற்றி பார்க்கக்கூடிய செலவு, 4 நாள் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, கோல்டா இருந்தபோது அந்த 100 100 100 100 டீமு ஒரு 200 இந்த பக்கம் 200 இந்த பக்கம் ஆயிருக்கு அப்படின்னா அத்தனை குரூப் பேர் மேட்சிங்கோட இன்கம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? வருமானம் பண்ணிட்டு அங்கே செலவு பண்ணுறதுக்கு கூட யாருக்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்காம உங்க சொந்த வருமானத்துல ஒரு வெளிநாட்டு பயணமும் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு அடுத்த வரக்கூடிய 6 மாசத்திலேயே நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது கோல்டு முடிச்சுட்டு பிளாட்டினம். எல்லாம் இந்த வருஷம் கோல்டு முடிக்கிறவங்க அடுத்த வருஷம் பிளாட்டினத்துக்கான ஒரு பிளான் பண்ணலாம். பட் அந்த கோல்டுக்கு முன்னால நமக்கு இந்த பிளாட்டினம் பண்ணா என்ன கிடைக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன அறிமுகம் தான் படுத்துறோம். இது அடுத்தடுத்த செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படி என்ன பிளாட்டினம் ஆயிட்டா முதல் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
Let the story unfold. Progress. Through the desert fire, on the golden sky, we rise beyond the sky. Dream can fly. Molten power, moving stronger, transforming lives globally. Let's entrepreneur, it's your victory. எப்படி இருந்ததுங்க? ஜஸ்ட் இமேஜின், மலேசியா போகிற ட்ரிப்பே அப்படி இருக்குன்ட்டு போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த வருஷம் பிளாட்டினம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, இந்த வருஷம் பிளாட்டினம் பண்ண நபர்களுக்கும் துபாய் ட்ரிப்பு. ஸோ இது பிளாட்டினம் ஆகிறது கோல்டே அப்படியே நம்ம திரும்ப டூப்ளிகேட் பண்ணுறது தான். ஸோ உங்களுடைய டோட்டல் பிளாட்டினமுக்காக பிளான் பண்ண அடுத்த வருஷம்னா 160 ஆர்பி. இப்போ இந்த வருஷம் உங்களுடைய கோல்டில் 80 ஆர்பி வந்தது. அதே போல் மேலே டாப்புக்கு நீங்கள் 80 பிளான் பண்ணீங்க. உங்களுடைய 2 ஏபி உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஐடிக்கு 80 ஆர்பி பிளான் பண்ணீங்கன்னா 160 ஆர்பி உங்களோடது. எல்லாமே பைனரி கால்குலேஷன் தாங்க, 2ஆம் வாய்ப்பாடு தாங்க. கரெக்டாக உங்களுடைய டீமில் அதை செட் பண்ணீங்கன்னா போதும். இதுலேயும் இந்த 80 ஆர்பி தான் உங்களுடைய பிளான். 200 ஆனது 400 ஆகும் சேல். அந்த சேல் வரணும்னா நீங்கள் சிங்கிளாகவும் பண்ண முடியாது, சின்ன குரூப்பை வச்சுக்கிட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அப்புறம் எல்லாரும் அதிகமான பணத்தை பொருளை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன ஒரு பெரிய சாப்பாடு வச்சு ஒரு குழந்தைக்கு அதை வந்து சின்ன சின்ன வாயாக நம்ம வந்து எடுத்து வச்சு ஊட்டி விடுவோம் பாருங்க. அதுபோல் உங்களுடைய டீமில் பல பேருக்கு இதை வந்து பிரித்து கொடுத்து அவங்கவுங்க லெவலில் என்ன வந்து ஒரு சேல் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுடைய டீமில் மொத்தமாக எத்தனை பேர் சில்வரை உங்களுடைய டீமில் எத்தனை பேர் கோல்டு ஆக்குறீங்கிறது தான். நீங்கள் ஆறீங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் உங்கள் டீமில் நீங்கள் காமிக்க வேண்டிய முதல் படியே அவங்க எப்படி சில்வர் ஆகிறாங்க, அவங்க எப்படி சில்வர் ஆகும்போது நீங்கள் கோல்டு ஆறீங்கிறது தானாக நடக்கும். அதே போல் அவங்க எல்லாம் எப்போ கோல்டு ஆறாங்கிற பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளாட்டினம் ஆகும். இதுதான். அப்போ 40 செட் இங்கே நடந்தது அப்படின்னா 8 ஆர்பி 16 ஆர்பி 32 ஆர்பி வருது அப்படிங்கிறத இதே தாங்க 4 கரெக்டான நபர்கள் உங்கள் 4 டீமில் கூட வைக்கணும். அந்த டீமில் எங்கே வந்தாலும் சரி. ஸோ இதே தான் 32 ஆர்பி வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுடைய டீமில் 32 ஆர்பி இன்ட்டு 10 மாதம் 360 டோட்டல். அப்போ 80 160 320 ஆர்பி உங்க கணக்குல இருக்கும். ஸோ பிளாட்டினமும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த வருஷம் நீங்க போட்ட உழைப்பு தான். இந்த வருஷம் நீங்க கோல்டு ஆகிறதுக்கான என்ன உழைப்பு போட்டு அந்த டீமை நீங்க தக்க வச்சுக்கிறதுல தான் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியே இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்க டீமை தக்க வச்சுக்கிறதும் அவங்கள தொடர்ந்து உங்க கூடயே கொண்டு போகக்கூடிய அந்த பயணத்துல உங்க கூடயே வச்சுக்கிறதும் இருக்கணும். அந்த பயணத்துல அங்கங்க நீங்க வந்து மக்கள் இழந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஆரம்பத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும். யோசிச்சு பாருங்க, எது முக்கியம்? உங்களுடைய
வெற்றி தான் முக்கியம் அப்படின்னா மக்கள் உங்களோட அரவணைச்சு எப்படி கொண்டு போகணும், அவங்கள எல்லாமே கூட எப்படி நீங்க இந்த பயணத்துல வச்சு எல்லாரையும் ஒரே விஷயத்த ஒரே நோக்கத்தை சொல்லி தர்றதுக்கும், இதுல ஆபீஸை பயன்படுத்திக்கிறதும் ஆபீஸ் மீட்டிங்ஸை பயன்படுத்திக்கிறதும், அவன் வந்தா நான் வரமாட்டேன், நான் வந்தா தனியா ஜெயிச்சிருவேன், அவனு பிசினஸ் பண்ண விட மாட்டேன், இதெல்லாம் கெட்ட எண்ணங்களும் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லாமே ஒரு கூட்டு முயற்சிங்கும் போது உங்களுடைய டீம்ல இதை டூப்ளிகேட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமா இருக்கணும். நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா தனியா முடியவே முடியாது. உங்க டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பிரிச்சு கொடுத்து எத்தனை பேர் அதிகமாக சில்வர் பண்றாங்க, எத்தனை பேர் கோல்டுக்கு பிளான் பண்றாங்கன்னா உங்களுடைய பிளாட்டினம் நிச்சயம் அடுத்த வருஷம் துபாய் போறதுக்கான வாய்ப்பு உங்க கையில இருக்கு. ஆனா உங்க வருமானம் எந்த அளவுக்கு குரூப் சேல்ஸ் மேட்சிங் வந்திருக்கும்ட்டு அப்போ யோசிச்சு பாருங்களேன். 400 செட்டு மேட்சிங் எப்படிப்பட்ட உங்களுடைய வருமானம் எப்படி அந்த மாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த விஷயத்த 80 ஆர்பி பண்றது 320 ஆர்பி ஆகுங்கிறது 4 கோல்டு உங்க டீம்ல ஒரு 12 மாசத்துக்குள்ளார நீங்க 4 கோல்டு தயார் பண்ணிட்டீங்க உங்க டீம்ல. அது யாருங்கிறது ஐடென்டிஃபை பண்றதும் அவங்க கூட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு போறதும் முக்கியம். இதே போலதான் எப்படி நம்ம கோல்டு ஆகும்போதும் உங்களுடைய ஐடி தப்பாக ஒரு சில பேர் ஒரே லைன்ல போட்டிருந்தா அவங்களுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த முறை கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் அதே கணக்கு தான். 400 செட்டு உங்களுடைய கடைசி ஐடி கீழேயும், உங்களுடைய 2வது ஐடியில் 400 செட்டும், உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய ஐடியோடைய ஒரு சைடில் 800 செட்டு நடந்ததுன்னா அப்போவும் 320 ஆர்பி தான் டோட்டல் கணக்கு. ஸோ இது போல பண்ண முடியுமா, சாத்தியமா, இதுவும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு 2026 6 மாசத்துக்குள்ளாரையே ஒரு நபர் இதை செஞ்சு காமிச்சிருக்காரு. பிளாட்டினம் ஆயிருக்காரு, துபாய் ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டாரு, மலேசியா ட்ரிப்புக்கும் குவாலிஃபை ஆயிட்டாரு. எப்படி நடந்தது யோசிச்சு பாருங்களேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு. நம்ம இன்னைக்கு இந்த டீம்ல இவருடைய உழைப்புக்கும் இதோட ரிசல்ட்டுக்கும் காரணம் ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லும் குறைஞ்சபட்சம் அவரோட டீம்ல மட்டும் 200-300 பேர் கலந்துக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு கூப்பிட்டா கூட 300 பேர் உட்கார்றாங்க. எப்படி அந்த ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். அந்த இயக்கத்துக்கு பின்னால அவங்களே 300 பேரை கூப்பிட முடியுமா ஒரு ஆளு? ஆனா அத்தனை லீடர்ஸ் அவங்க டீம்ல இதே வேலையை தொடர்ந்து பண்ணும்போதுதான் அந்த முயற்சி தான் மொத்தமா கூட்டத்தை கொண்டு வருமே தவிர அவ்வளோக்கு அவ்வளோ லாட் ஆஃப் பீப்புள் டூயிங் லிட்டில் பிட் ஈச், பல 100 பேர் பல 1000 பேர் சேர்ந்து சின்னதாக உழைப்பு போடும்போது தான் அது பெரிய உழைப்பா மாறும். அதுதான் நெட்வொர்க் உடைய சக்சஸ். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டீம் வளர்ச்சியில ஒவ்வொரு ஆளா பார்த்து நீங்க எப்போ போய் ஊர் போய் சேருவீங்க? குரூப்பா மீட்டிங் நடத்த முயற்சி பண்ணுங்க. பல பேரை ஒரே டைம்ல நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பல பேருக்கு ஒரே நேரத்தில் இந்த வாய்ப்பை தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நீங்க பண்ணாதான், அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா தான் நம்பர்ஸ் கேம்ல நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி நம்பர்ஸ் கேம்ல ஜெயிக்கிறதுக்கு பல பேரை நீங்க உள்ள கொண்டு வந்தாதான், பல பேர்ல சில பேர் கரெக்டான இந்த ஒரு ஒர்க்கை பண்ணக்கூடியதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட வேலை பண்ணும்போது தான் அதுல எத்தனை பேர் சில்வர் ஆறாங்க, எத்தனை பேர் கோல்டு ஆறாங்கிறது தான் உங்களுடைய முயற்சியா இருக்கும். சும்மாவே வோல்டனோட சேர்ந்துருங்க, 3-4 வருஷம் உழைப்பு போடுங்க, இல்ல பயணத்துல கூட வாங்கன்ட்டு எல்லாம் மோட்டிவேட் பண்ணலாம் நடக்காது. இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். இந்த இபிஎல் சிஸ்டத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீம்ல இதையே சொல்லி கொடுங்க. வேற பெரிய இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போ சொல்லுங்க 4 வருஷத்துல இந்த வருஷம் நான் கோல்டு, அடுத்த வருஷம் நான் பிளாட்டினம், அடுத்த வருஷம் டைமண்ட், அப்புறம் ராயல் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வோல்டன்ல 4 வருஷத்துல உங்க லைஃப் மாறும். நீங்க எதிர்பார்க்கறது நடந்தே தீரும். அந்த அடிப்படையே இல்லாம நான் 4 வருஷத்துல கோடீஸ்வரன் எப்படி ஆவீங்கன்ட்டு தெரியாம எப்படி ஆக போறீங்க? ஸோ அதுக்கு தான் இந்த வழிமுறை. இந்த இபிஎல் சிஸ்டம் புரியலன்னு சொன்னா இதை விட ஈஸியான ஒரு சிஸ்டம் வேற எந்த கம்பெனிலையும் பார்க்க முடியாது. இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க ஆபீஸ்ல டெய்லி உங்களுக்கு பொருளை மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான்.
கோடீஸ்வரன் ஆகணும்னா தானா ஆயிட முடியாது. வெறும் பொருளை மட்டுமே வித்து 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 ஆக முடியாது. உங்க டீம்ல அத்தனை பேரும் சேர்ந்து அந்த சேல் நடக்கும் போதுதான் நடக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய கம்பெனியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இந்த மீட்டிங் ஹாலை பயன்படுத்துங்க. எப்பெல்லாம் நான் ஒரு 10 பேர் என் டீம்ல புதுசா ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிமுறை எல்லாருமே ஒரே முறையில ஒரே நோக்கத்தோட போகணும் அப்படின்னா இங்க வந்து மீட்டிங் நடத்தணும், சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த பிளானை தெரியணும். பொருளோட சேர்ந்து பிளானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்க எல்லாம் வியாதியஸ்தரை பார்த்துக்கிட்டு வந்துட்டு கடைசியில நம்மளும் அதே சிக்னஸ்ல விழுந்துருவோம். இது வெல்னஸ் அப்படின்னா முழுமையான வெல்னஸ். வாழ்க்கையில 2 விஷயத்திலையும் வெல்னஸ். நல்ல ஆரோக்கியத்திலையும் அதே போல நல்ல வளமான வாழ்க்கையிலையும். அந்த வளமான வாழ்க்கைக்கு வோல்டன் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிளான சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவு ஈஸியா ஒரு டூப்ளிகேட்டபிள் சிஸ்டம் பார்த்ததே இல்லை. எதுலையுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. வெறுமனே உங்க டீம்ல இதை சொல்லி கொடுத்து பல ஆயிரம் பேர் ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டாலே அடுத்த வருஷம் சென்னையில தமிழ்நாட்டில் அத்தனை பேர் வந்து பிளாட்டினம் ஆக முடியும். நம்பர்ஸ் கேம் தான் விளையாடுங்க. அந்த நம்பர்ஸ் கேமுக்கு எவ்வளோ பேரை நீங்க வந்து மீட்டிங்ல உட்கார வைக்கிறீங்க. அடுத்தவங்க வர்றாங்களோ இல்லை, என் டீம்ல நான் என் பேரை ஒரு 30 பேரை உட்கார வைக்கிறேன், நான் 50 பேரை உட்கார வைக்கிறேன். நீங்க முயற்சி எடுத்தாதான். ஸோ இந்த துபாய் ட்ரிப்புக்கு அடுத்த வருஷம் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகணுங்கிறது இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடிய கோல்ல இருக்கு. அதே போல டைமண்ட் ஆண்டர்பிரனர் ஆகும்போது இப்போ அடுத்தது இந்த வருஷம் இந்தியாவில் மிஸ்டர் ஜேசி ரெட்டி கண்டிப்பா டைமண்டும் முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல அதே பிளானிங்ல போயிட்டு இருக்காங்க. டைமண்ட் முடிக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்களேன். எல்லாமே 4 முக்கியமான மக்களோட நீங்க ஒர்க் பண்றது தாங்க. ராயல், லண்டன், பாரிஸ், யூரோப்பியன் ட்ரிப், டைமண்ட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய யூரோப்பியன் ட்ரிப் பாருங்க. Love is calling. Paris streets are shining. Geneva skies are glowing. From the city to the tower. From the river to the lake. It still feels like victory. Every moment we say. ஒவ்வொரு ஐரோப்பிய நாடையும் சுத்தி பார்க்கக்கூடிய இந்தியர்களுடைய கனவு. பாலன் சார் சொல்ற மாதிரி நம்மளை ஆட்டவன், நம்மளை வந்து ராஜ்யம் பண்ணவனை போய் நம்ம ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு லண்டனுக்கும் யூரோப், பாரிஸ் எல்லாம் போய் சுத்தி வர்றதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்களா தனியா கோடீஸ்வரனாகி லட்சாதிபதி ஆகி சுத்தணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி வாய்ப்பு கிடைக்காது. உங்க சொந்த பணத்துல போறதுக்கு இங்க யோசிச்சு பாருங்க, கம்பெனியோட செலவுல போகிறோம். வாழ்க்கையில நல்ல சொகுசான வாழ்க்கை அப்படின்னு அமையறதுக்கு இல்ல, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வெறும் கனவு கண்டா மட்டும் பத்தாது. அந்த கனவை அடையிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குதான் இந்த இபிஎல் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை பிளான்ல இப்போதுக்கு கூட ஏதாவது கேட்கணும் பண்ணணும்னு நினைச்சா அவங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மைக்கை நான் வந்து அன்மியூட் பண்றேன். இன்னொரு 8 மணிக்குள்ளார நம்ம வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நம்ம பேசலாம். யாருக்காவது ஏதாவது பிளான்ல இந்த இபிஎல்ல டவுட் இருந்தாலோ, என்ட்ரியில் டவுட் இருந்தால் கூட, பிளேஸ்மெண்ட்டோ வேறு ஏதாவது இருந்தால் உங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் அவங்க மைக் அன்மியூட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா இந்த பிளானை இபிஎல்ல உங்கள் டீமில் ஒவ்வொரு சிட்டியில் இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் போதும் ஆரம்ப கட்டம் இது உள்ள வந்துட்டு 6 மாசம் கழிச்சு நான் வந்து தெளிவாயிட்டு கத்துக்கிட்டு பண்ண போறேன்றதெல்லாம் கிடையாது. இதை முதல் நாள்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல சில்வர் முடிக்கிறதும் அடுத்த கட்டத்துக்கான பிளானிங், இந்த வருஷமே கோல்டு முடிக்கிறதுக்கான பிளானிங்கும் இது ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சாதான். நான் இப்போதாங்க புதுசு, நான் வந்து இப்போ ஆரம்பிச்சு நான் 6 மாசம் நான் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்றேன் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா அந்த 6 மாச டைம் 100% வேஸ்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரமே இந்த வருடமே ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் நகர தான் உங்களுடைய
சந்தோஷமும் வெற்றியும் உங்க டீம்ல இது வந்து எல்லாரும் பார்த்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு லீடராக நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் உங்க டீம். ஸோ அதுக்கு உங்களுடைய டீம் வளர்ச்சிக்காகவும் இந்த பயணத்துல அவங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போகணும் அப்படின்னா முதல் ட்ரைனிங் உங்களுக்கு நடக்க வேண்டியது பிளான் ட்ரைனிங், இன்கம் பிளான் ட்ரைனிங். இன்கம்ல இருக்கக்கூடியதும் இதுல இருக்கக்கூடிய வழிமுறையும் தெரிஞ்சுக்கிறது தான். எல்லா ஊர்லயும் இதை நம்ம பண்ண தயாரா இருக்கோம். யாரெல்லாம் லீடர் இதுக்கான ஒரு முன்னெடுப்பு செய்யறீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் என்றுமே உண்டு. ஸோ இந்த பிளானை முழுமையா தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. இந்த வருடம் கோல்டு ஆறதுக்கான முயற்சியில யாரெல்லாம் வந்து பாதி கிணறு தாண்டிட்டீங்களோ அடுத்த கிணறு தாண்டதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஏது, எங்கெல்லாம் மீட்டிங் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கணும், எவ்வளோ ட்ரைனிங் வேணும்னாலும் இது ஒவ்வொரு நாளும் பேச தயாராகும். உங்க மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்த்தா போதும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நடக்கும். ஸோ வெற்றி நிச்சயம். இந்த வருடம் இந்த 2026 தமிழ்நாட்டில் பல பேர் வந்து கோல்டுக்கான முயற்சியில் இருக்கும்போது மலேசியாவில் அவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் இருக்க போது விசால கோல்டுகளுக்கு. பார்த்துக்கோங்க, நம்ம இந்திய நாட்டுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மரியாதை மானம் எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. இது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத முழு முயற்சியோட முழு மனசோட ஒரு நல்ல இதாக பண்ணுங்க. தில்லி பாஸ்கர் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹலோ சார் கேக்குதா? கேக்குதுங்க. சார் அதாவது இன்னைக்கு எடுத்த சிஸ்டம்ல வந்து பிளான் வந்து இவ்வளோ நல்ல அதாவது புரிஞ்சு இதை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு உத்வேகம் இருக்கீங்க. தேங்க்யூ சார். நான் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா அந்த யூபிஎல் இதை வந்து முடிப்பேன்றதை எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலாம் கேளுங்க. ஆஃபீஸ் வாங்க. ஆஃபீஸில் நீங்கள் தனியாக வந்து உட்காந்து பேசுறதை விட கேட்கறத விட உங்கள் டீமில் 10 பேரை உட்கார வச்சு இதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த இபிஎல்ல வெற்றி அடையலாம், வோல்டன்லையும் வெற்றி அடையலாம், வாழ்க்கையிலையும் வெற்றி அடையலாம். ஓகே, நன்றி, வணக்கம். அனைவரும் இன்றைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமில் கலந்து கொண்ட கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு பூரா எங்கெந்தெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இது போல் நம்மளுடைய இந்த இபிஎல் ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி நம்ம பண்ணாதான் நம்ம டீமில் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாரும் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நன்றி, வணக்கம், குட் நைட். மீண்டும் சந்திப்போம்.